அனுப்பப்பட்டு வந்தேன். பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். தானியேல் 10:11. நான் அனுப்பப்பட்டு வந்தேன் என்று அந்த தேவதூதன் தானியேலுக்கு தேவனுடைய தூதை கொண்டு வந்ததுடன் தானியேலை பலப்படுத்தி திடப்படுத்தும்படியாக வந்தான். தேவதூதர்கள் யார்? அவர்கள் தேவனுடைய இரதங்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். தேவனுடைய இரதங்கள் 10,000ங்களும் 1000,000ங்களுமாய் இருக்கிறது. சங்கீதம் 68:17. குதிரைகள் பூட்டிய இரதங்களை ராஜா அனுப்புவது போல தன்னுடைய செய்தியை சுமந்து செல்லும்படி இரதங்களைப் போல அவர்களை தேவன் அனுப்புகிறார். தேவனுடைய தூதை இரதங்களைப் போல அங்கும் இங்கும் கொண்டு செல்வது தேவர்களுக்கு மனமகிழ்ச்சியாக இருந்தது. தேவதூதர்களுக்கு 3 முக்கியமான பணிகள் உண்டு. முதலாவதாக, தேவனுடைய செய்தியை தம்முடைய பிள்ளைகளுக்கு சுமந்து வருகிற தூதுப்பணி. இரண்டாவது, தேவனுடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்து சத்துருவை முறியடிக்கும் பணி. மூன்றாவதாக, கர்த்தரை ஆராதித்து மனம் மகிழ்கிற பணி. மற்ற நேரங்களெல்லாம் அவர்கள் தேவனுக்கு முன்பாக நின்று அவரை தொழுது கொள்ளுகிறார்கள். அவரிலே மனமகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்கிறார்கள். லூக்கா 1:19. கர்த்தரால் அனுப்பப்பட்ட காபிரியேல் என்ற தேவதூதன் வயதான சகரியாவினிடத்திற்கு வந்தான். பின்பு மரியாளிடத்திற்கு வந்தபோது எப்படி அவள் மேசியாவை கொண்டு வரப்போகிறாள் என்பதை தெரிவித்தான். அதே தேவதூதர்கள் இரட்சிப்பை சுதந்திரித்து கொள்ளப் போகிற ஒவ்வொருவருக்கும் பரலோக செய்தியை கொண்டு வருகிறார்கள். ஒரு சிறு கிராமத்தில் ஆலய பிரதிஷ்டை செய்யும்போது அங்கே உட்புறத்தில் குறுக்கும் நெடுக்குமாக ஏராளமான சிறு சிறு மின் விளக்குகளை போட்டிருந்தார்கள். அங்கு ஆராதனை முடிகிற நேரம் வரும்போது திடீரென்று மின்கசிவு ஏற்பட்டு ஆலயத்துள்ள அத்தனை பேரையும் மின்சாரம் பற்றி கொண்டது. அவர்கள் அனைவரும் மரணத்தின் எல்லைக்கு வந்துவிட்டதை உணர்ந்தார்கள். ஆனால் கர்த்தரோ தமது தேவதூதனை அனுப்ப சித்தமானார். அவன் நேராக இறங்கி வந்து சட்டென மின்சார இணைப்பை துண்டித்து அனைவரையும் காப்பாற்றி விட்டான். அவன் நிச்சயமாகவே சாதாரண மனிதனாக இருந்திருக்க முடியாது. காரணம், அவன் சாதாரண மனுஷனாக இருந்தால் அந்த மின்சாரம் அவனையும் எரித்திருக்கும். நான் அனுப்பப்பட்டு வந்தேன் என்று அந்த தேவதூதன் சொல்லும்போது அனுப்புகிற தேவனுடைய அன்பை நாம் எண்ணி அகமகிழ்கிறோம். பரலோக குடும்பத்தில் அங்கத்தினராக இருக்கிற பாக்கியத்தை எண்ணி பூரிக்கிறோம். இதன் நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திற்கும் நாமக்காரனாகிய நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். எபேசியர் 3:14-15. நினைவிற்கு, அப்பொழுது மனுஷ ரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி, பிரியமான புருஷனே, பயப்படாதே, திடன்கொள் என்றான். தானியேல் 10:18-19.